99% பொய் தான் சொல்லுவோம், 1% தான் உண்மை இருக்கும். கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் வைரமுத்து. இந்த மாதிரி ஒவ்வொரு கவிஞர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பொய்கள் அதிகமாக அவங்கள்ட்ட கலந்துருக்கும். அடுத்து கவிதைகள் மனிதனை திருத்த போவதில்லை. ஏன் இந்த கவிதைக்கு இஸ்லாம் முக்கிய இடம் கொடுக்கலன்னா, கவிதைகள் மனிதனை திருத்தாது, கவிதைகள் மனுஷனை என்ன செய்யாது, திருத்தாது. கவிதையை சிந்திச்சு உணர்ந்து கொள்ள மாட்டான். உபதேசங்களை ஒரு மனிதன் சிந்திப்பான். எச்சரிக்கைகள் ஒரு மனிதனை திருத்தும். ஒரு மனிதனுடைய பஷாரத் நற்செய்திகள், சுவர்க்கத்தை பற்றிய நற்செய்திகள், நரகத்தை பற்றிய எச்சரிக்கைகள், உபதேசங்கள், உபன்யாசங்கள் எல்லாம் மனிதனை திருத்தும், அல்லது எதிர்ப்பான் அல்லது திருத்தும். ஆனா இந்த கவிதையை நீங்க சொல்லிட்டு போங்க, எவ்வளவு உயர்ந்த கருத்தை நீங்க சொன்னாலும் சரி, எதிர்ப்பு வராது, ஆதரவும் வராது. கவிதையில எவ்வளவு உயர்ந்த கருத்தை சொன்னாலும் நீங்க என்ன செய்யாது, எதிர்ப்பு வராது, ஆதரவு வராது, தலையாட்டிட்டு போயிடுவோம். நல்ல கருத்துக்களா இருந்தாலும் சரி. உதாரணமா கவிதைகளை மனிதனை திருத்தாதுங்கிறத சொல்றேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கையில் இறை வேதம் மறு கையில் நபி போதம் இரு கையில் நமக்கென்ன தயக்கம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அழகான பாட்டு இது. ஒரு கையில் இறை வேதம் மறு கையில் நபி போதம் இரு கையில் நமக்கென்ன தயக்கம் கண்களில் ஏன் இந்த கலக்கம் அப்படின்னு படிக்கிறார். இது கிட்டத்தட்ட 25 வருஷம் நம்ம தௌஹீத் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க முடியும் இந்த பாட்டை படிக்கார். நம்ம ஒரு 20 வருஷம் ஆரம்பிச்சோம்னு சொன்னா இந்த ஆள் படிச்சு ஒரு 25-30 வருஷம் இருக்கும். ஒரு கையில் இறைவேதம் மறு கையில் நபி போதும் இரு கையில் நமக்கு என்ன தயக்கம். ஒரு கையில இறைவேதம் குரான், இன்னொரு கையில ஹதீஸ் நபி போதம். குரான் ஹதீஸ் இருக்கும், நம்மளுக்கு என்னடா வேண்டி கிடக்கு, அப்புறம் என்ன மதுஹப் வேண்டி கிடக்கு, அப்புறம் வேற எது வேணும், குரான் ஹதீஸ் பத்தாதா அப்படிங்கிற கருத்தில் நாவல் படிச்சார். இதை தாண்ட நாங்க சொல்றோம் நம்மளை அடிக்க வர்றோம். நாவல் படிச்சோன்னு தலையாட்டானா இல்லையா? அற்புதமான கருத்து தான். இந்த ஆளு சொன்னதை நம்ம கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். இந்த ஆளு பாட்டில் சொன்னதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்கோம். நான் ஒரு விரிவா சொல்லும் பொழுது ஆட்டின தலை, நம்ம சொல்லும் பொழுது என்ன செய்யலாம், முட்டை வர்றோம். நடக்கா இல்லையான்னு. இது பாடல்கள் மனிதனை சிந்திக்க வைக்காது, தலையாட்ட தான் சொல்லும். எவ்வளவு அற்புதமான கவிதைகளாக இருந்தாலும் மனுஷன் என்ன செய்யும், தலையாட்ட சொல்லுமே ஒழிய சிந்திக்க வைக்காது. அதனால தான் இது இப்படியும் படிப்பான், இதுக்கு முரண்பட்டு படிப்பான். தலையாற்ற கூட்டம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு அற்புதமான கருத்தை படிச்சுட்டு இதுக்கு முரண்பட்டும் போய் என்ன செய்வாங்க, அவங்க நிற்பான். மனிதனை பாடல்கள் திருத்தாது. ஏன் நல்ல கருத்துக்கள் சினிமாவில் இல்லையா? சினிமா பாடல்கள் நல்ல கருத்து இல்லையா? மௌலுதை விட அற்புதமான கருத்துக்கள்லாம் சினிமா பாட்டில் இருக்கும். மௌலுதை விட அற்புதமான கருத்துக்கள்லாம் சினிமா பாட்டில் இருக்கத்தான் செய்யுது. திருடராய் திருடாதேங்கிறான். திருடாதே பாப்பா திருடாதே, நல்ல பாட்டு தானே. தூங்காதே தம்பி தூங்காதே, போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயிர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், சொந்த கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், சொந்த கடமையில் தூங்கியவன் படிக்கானா இல்லையா? சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்காதா அதிர்ஷ்டம் அடிக்காதான்ட்டு அலைகிறான் சும்மா உட்காந்துட்டு. இஸ்லாம் அதான் சொல்லுது, அதிர்ஷ்டமாக மண்ணாது போய் ஒளடா அப்படின்ற சொல்லாத செய்கிறாங்க சொல்றாங்க. இதைத்தான் அந்த பாட்டில் சொல்றான். இந்த பாட்டில் சொன்னாங்கிறதுக்காக இதை போய் உபதேசம் ஒருத்தனை சொல்ல முடியுமா? சொல்லல. திருடாதே பாப்பா திருடாதேன்னு இருக்கு. ஒருத்தன் திருடிட்டான் அப்படி வச்சுங்க, உங்க வீட்டில் டிராயர் மெதுவாக திறக்கிறான், திறந்து பணத்தை எடுக்கிறான். எடுத்த படக்குன்னு கைப்பிடிச்சு ராஸ்கல் மூஞ்சில ஒரு 2 குத்து, எப்படா விட்டுல புடுறா வேணா வெட்டுறா அடா குடுறான்னு சொல்லணுமா? திறக்கும் பொழுது திருடாதே பாப்பா திருடாதேன்னா உன் பாகையில் கை விட்டுருவானே, ஒரு 1 hour மாக்கான இருப்பான் போல இருக்குன்னு. அதான் நடக்கும். அப்போ மனிதனை திருத்துவதற்கு பயன்படாது பாட்டு, மனிதனை திருத்துவதற்கு பயன்படாதுங்க. நல்ல கருத்து தான், அதை வேணா வச்சிருப்போம். இதுக்காக நல்ல கருத்துனா இப்போ என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ஆயிருமா? குரான் நல்ல கருத்து, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை படிச்சுட்டு போ, கேரண்டியா இருக்குல்ல. இவ்வளவு வரிந்து கட்டி கொண்டு இந்த அஜிர்த்தமா நிக்கிறானே, இவங்களை எப்படியாவது மூழ்துவதை வச்சாகணும், இவங்களை எழுத்தாகணும்ட்டு. அர்த்தமெல்லாம் 2ஆம் பட்சம் பார்ப்பையா, அதுக்கு என்ன அர்த்தங்கிற ஆர்குமெண்ட்லாம் அப்புறம். 100க்கு 100 கேரண்டியாக ஒரு எழுத்துக்கு 10 நன்மை திருமறை குரான். நீ 1000 வாட்டி மௌலாய சல்லி வசனால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மையா? இல்ல இல்ல, பெரிய ஆர்குமெண்ட் வேண்டாம், ஷார்ட்டான ஆர்குமெண்ட், வாத பிரதிவாதம். பெரிய ஆர்குமெண்ட்னா நம்ம பண்ண தயாரு, சுருக்கமாவா மௌலாய சல்லி வசல் இம்தாய் மன்ன ஒரு 1000 வாட்டி கத்துறான், ஒருவன் குலுவல்லாஹதுன்னு ஒரு 10 தடவை யாருக்கிட்ட நன்மை சொல்லிட்டு போ, அதை செஞ்சுட்டு போய். இப்ப என்ன வந்துருச்சு, அது நல்ல அர்த்தமே இருந்துட்டு போகுது, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த மாதிரி மனிதனுக்கு எந்த லாபமும் இல்லை எதுல, பாடல்ல. சும்மா ரசிக்கலாம் என்பதை தவிர, ரசிக்கலாம், ரசிப்பது கூட செயல்பாட்டிற்கு நடைமுறைக்கு சாத்தியமில்லை, நடைமுறைக்கு செய்ய இயலாது. உதாரணமா ஒரு வீட்டில் மூத்தாயிடுச்சு, ஒரு குழந்தை இறந்து போச்சு, வாப்பா அம்மா எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. நம்ம கேள்விப்படுறோம், கிட்ட போய் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாமும் அல்லாஹ்வுக்கு இடத்துல போய் சேரக்கூடிய ஆளுக தான்.
நம்மளாம் அல்லாவுக்கு சொந்தக்காரங்க, அவன் பக்கம் தான் போய் சேர போகிறோம். பையன் போயிட்டான்னு கவலைப்படாதீங்க, போனால் போயிட்டு போகிறான், விடுங்க, வாங்க அடுத்த வேலையை பாருங்கள், வாங்க டீ சாப்பிடலாம், வாங்க சாப், இப்படி சொன்னால் அவங்க ரிலாக்ஸ் ஆகும். அசந்தம் என்னத்தன்ட்டு வருவான். அவன் அழுதுட்டு இவனை கிட்ட போயிட்டு, போனால் போகட்டும் போடா போட ராஸ்க்கு கொழுப்பப்பா, நான் ஓ தெரிஞ்சுட்டு இருக்கேன், போனா உன் பிள்ளை போனா தெரியுண்டாமா. அப்போ இந்த இன்னா இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் மாதிரி அந்த மக்கள்கிட்ட போய் உபதேசம் செய்யும்போது எடுபடக்கூடியது இந்த பாட சொன்னால் எடுபடுமா? எடுபட போவதில்லை. இதனால தான் இந்த பாடல்களுக்கு இஸ்லாம் முக்கியத்துவத்தை அளிக்கவில்லை. நல்ல கருத்துக்களை இருந்தாலும் கூட அதை இஸ்லாம் என்ன செய்யாது, நன்மையாக, ஒரு எழுத்துக்கு 10 நன்மையாக, இபாதத்தாக, வணக்க வழிபாடாக இஸ்லாம் ஒத்துக்கொள்ளாது. அப்படி ஒத்துக்கொள்ளலை இஸ்லாம். இந்த கவிதைகள் எத்தனையோ முரண்பாடுகள் வேற. நான் படிக்காரா இல்லையா, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பல இருந்தாலும் புது ஆளுகளுக்காக நான் சொல்றேன். இறைவனிடம் சினிமா பாட்டுக்கு ஒன்று சாம்பிள் எடுத்துக்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், நல்ல இதயமாக அன்பு வடிவமாக படிக்கலாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். நம்ம எல்லாம் ஒரே குலம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே மனித சமுதாயத்தில் ஒரு மனுஷனிலிருந்து பிறந்த சமுதாயம் தான், ஒரு குலம் தான். ஜாதி மதம் என்பது வித்தியாசங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே குலம், ஒரு ஆத்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் சொல்றான். ஒருவனே தேவன் என்று போற்று. எப்படி ஒரு குலமோ அதே போல் நம்மளை படைத்தவன் ஒருவன் தான், வேற யாரும் தெய்வமாக இருக்க முடியாது, கடவுளாக இருக்க முடியாது, ஒரே தெய்வம் ஒரே குலம் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு இன்னொரு பாட்டில் கூட இல்லை, அதுக்கு அடுத்த அந்த பாட்டில் அதுக்கு அடுத்த வழியில், இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் அவர் என்று அப்படின்னு நிட்டாரா இல்லையா அமிச்சாரு, இவன் நிட்டாரா இல்லையா, இவன் கைதட்டும். எனக்கு யோசிச்சு பார்க்க கிறுக்கு போயில. முதல்ல தான் ஒரு கடவுள்னா ஒரே கடவுள்னு சொல்றான், அடுத்த ஸ்பாட்ல எப்படி அண்ணாதுர கடவுளா வந்தார், தெய்வம் வந்தார் கேட்கானா இல்லையா? கேட்க மாட்டான். பாடல் என்ன செய்யாது, இந்த மாதிரி கேட்க தோணாது. இந்த மாதிரி சினிமா பாட்டில் இருந்து ஒன்னான முரண்பாடு இருக்கு. நம்ம பாட்டுங்கிறவன் இஸ்லாமிய பாட்டு எது, நாகூர் அனிஃபா, இஸ்லாமிய பாட்டா? அல்லாஹ் வந்து பாடிட்டான் இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பாடிட்டாங்களா? இஸ்லாமிய பாட்டா? ஏன்னா கவர்மெண்ட் அப்படி தான் வச்சிருக்கான். முஸ்லீம்களுக்கு பெருநாள் வந்தால் ஒரு 2 நாகூர் அனிஃபா பாட்டு, கிறிஸ்டினுக்கு ஒரு இயேசு பாட்டு, இந்துக்களுக்கு ஒரு சாமியை ஐயப்போன்னு போடுற மாதிரி நம்மளுக்கு என்ன செய்வான், நம்ம நீ வரட்ட மறந்துட்டு நம்ம முஸ்லீம்கள் போடுறோம். கேட்டால் நான் இஸ்லாமிய பாட்டு, இஸ்லாமிய பாட்டு அது இஸ்லாமிய பாட்டு. இப்படி இஸ்லாமிய பாட்டுனா அல்லாஹ் படிச்சிருக்கணும், தூதரில் படிச்சிருக்கணும். எவ்வளோ ஹராம் கிடக்குது, ஷிர்க் கிடக்குது, ஹராம் கிடக்குது. அட ஷிர்க்கும் ஹராமும் கலந்தா இஸ்லாமிய பாட்டு ஆகுமா? இஸ்லாமிய சாராய கடைன்னு சொன்ன மாதிரி சாராய கடை சரி, அதனடா இஸ்லாமிய சாராய கடை, இஸ்லாமிய சாராய கடை இருக்குமா? அதே மாதிரி எத்தனை ஹராம் கலந்துருக்கு இதில் நானூறு பாட்டில். அவர் சொல்லுக்கு அவர் முரண்பட்டு நிற்கிறாரு. நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கம் இல்லை. இது அவருடைய பாட்டு. நபி வழி நடந்தால் நரகமில்லை, அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கமில்லை, சொர்க்கமில்லை, நபி வழி நடந்தால் நரகமில்லை. இது ரைட்டு, கருத்து ரைட்டா? ரைட்டு தான். இந்த கருத்து அடிப்படையில் அவர் நடக்க முடியுமா? நடக்க மாட்டாங்க. அந்த ஸ்பாட்ல நடக்கல, படிச்சிட்டு இருக்கும்போது நடக்கிறாரா? நபி வழி நடந்தால் நரகமில்லைன்னு படிக்கிறாரு. அந்த ஸ்பாட்ல ஷைத்தான் வழி மியூசிக், மியூசிக் என்னது? ஷைத்தான் வழி தானே. அந்த ஸ்பாட்லேயே முரண்பட்டு நிற்கிறாங்க, அந்த பாட்டு படிக்கிறாங்க. இந்த மாதிரி முரண்பட்டு நிற்பான், முரண்பட கருத்துக்களை தான் அவங்க பேசுவான். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அருள் எனக்கு தருகவென்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள். அல்லாட கையேந்துங்கிறான். அல்லாட்ட என்ன செய்ய கையேந்து, அருள் எனக்கு தருகவென்று அழுது அல்லாஹ்விடம் கேள் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன செய்யறான், அடியார்க்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா. பீமாட போடாங்க, திருவனந்தபுரத்தில் இருக்கு பீமா. பீமா தர்கா வழி இல்லா பக்கத்தில் அட்டாச்சு ஒரு சின்ன தர்கா இருக்கும், அட்டாச்சு பாத்ரூம் மாதிரி. அது பீடி மஸ்தான் வழி இல்லா தர்கா, கேலி இல்லை, இப்போ இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அவலியா, கேலி இல்லை, உண்மையிலே இருக்கு. என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கிறவங்க வந்து நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பீடி மஸ்தான் அவலியா கிட்ட போங்கிறாரு, எங்க தர்கா பீமா பள்ளிக்கு போ, அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா. அல்லாட்ட கேளுன்னு சொல்லிட்டு வாய முடிட்டு சும்மா இருந்து சொல்லுங்க என்ன. அது மாதிரி இன்னொரு அல்லாஹ், அதான் இன்னொரு பாட்டு இருக்க, பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் இல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ, பள்ளி செல்ல மனம் இல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ,
பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லை. ஏன்னா பள்ளிவாசல் இருக்க போப்பா பள்ளிக்கு.